அப்போஸ்தலர்கள் பல தரிசனங்களோடு கூட அவர்கள் பிரிந்து சென்ற பொழுது ஒருவருக்கொருவர் அவர்கள் சொல்லிக்கொண்ட ஒரு ஆலோசனை, ஏழைகளை, திக்கற்றவர்களை, விதவைகளை விசாரிகள் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி ஆலோசனை கொடுத்தார்கள். ஆகவே இந்த திருச்சபையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு. ரொம்ப சந்தோஷம் பாசமா அந்த சபைகளுக்கு நீங்க செய்யற உதவி இன்னும் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். பரலோக ராஜ்யத்துல சின்ன உதவி பெரிய உதவி கிடையவே கிடையாது. கர்த்தர் எதை செய்ய நமக்கு பலப்படுத்துகிறாரோ அதை நம்ம செய்யும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். எதை செய்யறதுக்கு கர்த்தர் பலப்படுத்துறார். யோவான் 6ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய தேவை ரொம்ப பெருசு. 5000 பேர் அவங்க சாப்பிடணும். எத்தனை பேர் சாப்பிடணும்? 5000 புருஷர்கள் சாப்பிடணும். ஆனா அங்கிருந்த அந்த சிறு பையனுடைய இருதயத்துல ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருடைய தேவை எவ்வளவு பெருசு நம்ம யோசிக்கல. ஆண்டவருடைய தேவையில என்னால எவ்வளவு கொடுக்க முடியும்ன்றதை மட்டும் தான் அவன் யோசிச்சான். ஆமென். அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போற ஒரு காரியம் என்னன்னா, தேவை ரொம்ப பெருசுப்பா, என்கிட்ட இருக்குது 5 மீன் 2 அப்பம், இதை வச்சு என்னதை செய்ய முடியும். இன்னொன்று, சின்ன பையன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், கொடுக்கணும்னு நினைச்சவன் தனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. பாருங்க, 5000 பேருக்கு பத்தாது, 5 அப்பம் 2 மீன் போனா நமக்கு ஒண்ணுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே ஒரு அப்பம் ஒரு மீனை நமக்கு வச்சு போட்டு யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேக வச்சுமே அதிபதியாக மாற்று. கொடுக்கிறது கர்த்தருடைய ஒரு குணம். ஆகவே உற்சாகமாய் கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டு மீது அப்பம் எடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் உங்களை அநேக காரியங்களை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வார். மிஷன் ஊழியங்கள்ல கை வைக்கிற ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. வெளிநாடு ஊழியர்களை முடிச்சு எப்ப இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, உடனடியாக நாங்கள் ஊழியத்துக்கு போகிற இடங்கள்லாம் அந்த கிராமப்புறங்கள் தான். அதிகமா நான் விரும்புகிற ஒரு இடம் இலங்கை தேசத்துக்கு வருஷத்துக்கு 2 தடவை எப்படியாவது போயிடுவோம். இலங்கையிலையும் கொழும்புல இருந்த நாட்கள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு கிராம பகுதிகளுக்கு எஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அநேக ஊழியர்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறார். அவங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல உற்சாகமா செய்யுங்க. நல்ல சூப்பர் கார் வாங்கி கொடுங்க. நல்ல 7 சீட்டர் 8 சீட்டர்லாம் வந்துருச்சு. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்தி ஆண்டு நம்மோடு இடைப்படும்படிக்கு அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக இயேசு இருக்கிறார். அந்த இயேசுடைய கரம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய தோள் மேலும் இறங்கி இருக்கிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். அன்றைக்கு எலியா வெறுக்காலோடு நின்று கொண்டிருக்கிறார். போக வேண்டிய தூரம் ஏராளம். எருசலேம் வரைக்கும் அவன் போக வேண்டும். அவரிடத்தில் வாகன வசதி இல்லை, குதிரை இல்லை, ரதம் இல்லை. வெறும் காலாய் நின்று கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, அந்த எலியாவின் மேல இறங்கின கர்த்தருடைய கரம், எலியாவின் இறங்கின அந்த பலத்த கர்த்தருடைய கரம் இந்த மாலை பொழுதில் உங்கள் ஒவ்வொரு மேல இறங்கி கொண்டிருக்கிறது. போக வேண்டிய தூரம் ஏராளம். ஐயோ, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு உதவி செய்ய மனுஷ பலன் இல்லையே என்று சொல்லி, சரீர பலன் இல்லையே என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். அந்த எலியாவின் மேல் இறங்கின அந்த கர்த்தருடைய பலத்த கரம் உங்கள் மேல இறங்கி இருக்கிறது. திருச்சபை மேல இறங்கி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எருசலேம் போய் சேருகிற மட்டும் அவன் குதிரைகளை முந்திக் கொண்டு ஓடினான். எருசலேம் போய் சேருகிற மட்டும் ரதங்களை முந்திக் கொண்டு ஓடினான். இன்றைக்கு அன்பு தேவ ஜனமே, நீ முந்திக் கொண்டு ஓட போகிறாய். நீ தாமதப்பட போகிறதில்லை, வெட்கப்பட்டு போக போகிறதில்லை. உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற, பாசம் வைத்திருக்கிற
இயேசு சொல்லுகிறார், வேகமாய் ஓடப்போகிற நாட்களுக்கு கர்த்தரை கொண்டு வருகிறேன். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பாசம் என்று நீ வைத்ததினால் மறிக்க இயலாதவருமில்லை. பாசம் என்று நீ வைத்ததினால் மறிக்க இயலாதவருமில்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே சோத்திரம். வரைந்திருந்தோ உள்ளம் கையில் வல்லவாயந்த புகழிடமே. என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்முடைய ஞானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இங்க ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நமக்கு அவர் சொல்லுகிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? வாசிங்க சார் தொடர்ந்து. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று. என் அன்பு தேவ ஜனமே, இந்த இடத்துல 2 காரியத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஒரு கண்கள் அற்பமாய் பார்க்கிறது, இன்னொரு கண்கள் மற்றொரு கண்கள் அருமையாய் பார்க்கிறது. ஆமென். ஒரு கண் எப்படி பார்க்குது? அற்பமா பார்க்குது. இன்னொரு கண் எப்படி பார்க்குது? அருமையாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, எந்த கண் அற்பமா பார்க்குதுன்னா, இந்த உலகத்தின் கண்கள் அற்பமாய் பார்க்கிறது, ஆனால் கர்த்தருடைய கண்களோ அருமையாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஏலா பள்ளத்தாக்கிலே ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பெலிஸ்திய தேசத்தின் ராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பெலிஸ்திய தேசத்தினுடைய ராணுவத்தில் கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சசன் இருக்கிறான். அந்த கோலியாத் என்கிற அந்த ராட்சசன் இஸ்ரவேல் தேசத்தின் ராணுவத்தை அலட்சியமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, 40 நாட்கள் இரவும் பகலும்
இந்த கோலியாத் என்கிற அந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் ஏளனமாய் அவன் சவால் விடுகிறான். தெய்வ ஜனமே, 40வது நாள் அந்த யுத்த களத்துக்கு தாவீது என்கிற ஒரு வாலிபன் கடந்து வருகிறான். இந்த நிலைமை இப்ப எப்படின்னா, இவ்வளவு நேரம் பெலிஸ்தியன் மாத்திரம்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அற்பமா பார்த்துட்டு இருந்தான். இப்பொழுதோ இஸ்ரவேலுடைய ராணுவமும் பெலிஸ்திய ராணுவமும் யார் அற்பமா பார்க்குது? தாவீது என்கிற வாலிபனை. தெய்வ ஜனமே, எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்தர் 3:6. இங்க பாருங்க, யார அற்பமா பார்த்தானா, இந்த மொர்தெகா என்கிற ஒரு யூதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த மொர்தெகா என்கிற ஒரு மனுஷன் யாரு கண்ணுக்கு அற்பமா தெரிஞ்சானா, அந்த அகஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையில ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் அந்த தேசத்துல உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தான், செல்வாக்கான ஒரு பதவியில் இருந்தான். அந்த ஆமானுடைய கண்களுக்கு யார் அற்பமா தெரிஞ்சது? தெய்வ ஜனமே, அங்கு தாவீது பெலிஸ்திய தேசத்தின் கண்களுக்கு அற்பமாய் காணப்படுகிறான். இங்கு மொர்தெகாய் ஆமானின் கண்களுக்கு அற்பமாய் காணப்படுகிறான். தெய்வ ஜனமே, ஆனால் கர்த்தருடைய கண்களோ அவளை அருமையாய் பார்த்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு. உலகம் நம்மளை எப்படி பார்க்குதுன்னு முக்கியம் இல்ல, கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார். சகரியா 4:10 செருபாபேல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி சொல்லுகிறார். செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை மனுஷ கண்கள் அற்பமாய் பார்க்கிறது, ஆனால் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் அருமையாய் பார்க்கிறது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை தான், உலகம் நம்மளை எப்படி பார்க்குதுன்றது முக்கியம் இல்ல, கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார். ஆமென். கர்த்தருடைய கண்கள் என்னை எப்படி பார்க்கிறது. தெய்வ ஜனமே, யாத்ராகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 14:8 அங்க யோசுவா காலேப் என்கிற 2 தேவ மனிதர்கள் ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்றாங்க. கர்த்தர் மாத்திரம் நம்மேல் பிரியமா இருந்தா இந்த பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். எனக்கு தெய்வ ஜனமே, ஒரு கடினமான ஒரு இலக்கை இந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னாவது புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயம் வருகிறது. கானான் தேசத்துக்கு வந்து விட்டார்கள், வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருகிறது, ஒரு கலக்கம் ஒன்று வருகிறது. இந்த வாக்குத்தத்த தேசத்தை எப்படி நம்ம சுதந்திரிக்க போகிறோம்? காரணம் என்ன? அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மகாபலசாலிகளா இருக்கிறார்கள், ராட்சசர்களா இருக்கிறார்கள். தேசம் அரணிப்பான ஒரு பட்டணமா இருக்கிறது, கலங்கி போய் நிற்கிறார்கள். என் அன்பு தேவ ஜனமே, அந்த சத்துருடைய கண்களுக்கு இவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள், இவர்களுடைய கண்களுக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அப்பதான் யோசுவா காலேப் என்கிற 2 தேவ மனிதர்கள் சொல்றாங்க, சத்துருக்கள் நம்மளை எப்படி பார்க்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நம்முடைய சொந்த குடும்பம் நம்மளை எப்படி பார்க்குதுன்றது முக்கியம் இல்லை, கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தால சொல்லு, கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களில் நீ அருமையா இருக்கிறாய், நீ என் கண்களில் பிரியமா இருக்கிறாய். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ, வேதத்துல அநேகரை உலகம் அற்பமாய் பார்த்தது, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்தார், அற்புதமான காரியங்களை அவர் செய்தார்.
நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்பாங்க. ஆதியாகமம் 26, 27. ஆதியாகமம் 26, 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. என் அன்பு தேவ ஜனமே, இங்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஈசாக்கு என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய தேசத்துல பஞ்சம் வந்தபடியினால, தன் தேசத்துல பிழைக்க முடியாதபடியினால பக்கத்தில் இருக்க பெலிசிய தேசத்துக்கு அவன் அடைக்கலமாய் அவன் வருகிறான். பெலிசிய தேசத்துக்கு அவன் அடைக்கலமாய் வருகிறான். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், நம்ம ஊர்ல இல்லாம வெளியூர்ல இருந்தா நமக்கு என்ன மரியாதை இருக்கும். என்ன பாஸ்டர், உண்மைதான். அது நம்ம ஊர்ல இருந்தா அது ஒரு பெரிய ஒரு விலை தான். என் அன்பு தேவ ஜனமே, இவன் பிழைப்புக்காக அந்த தேசத்துக்கு வருகிறான். ஆகவே அந்த தேசத்துடைய ராஜா இவனை அற்புதமா பார்க்கிறான், நினைக்கிறான் என் ஊருக்கு அவன் பிழைக்க வந்திருக்கிறான். என் அன்பு தேவ ஜனமே, இதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, பிழைக்க வந்த இடத்துல ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தபடியினால 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த வருஷம் 100 மடங்கு அறுவடை எடுக்கும்படி செய்தான். என் அன்பு தேவஜன், ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஈசாக்கினுடைய தொழில் என்ன தெரியுமா? விவசாயமா? நீங்க வாசிப்பாளைய ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 46 கடைசி வசனம். இப்ப யாக்கோபு யோசேப்பு கிட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் கோசோன் நாட்டில் குடியிருக்கும்படி பார்வோன் கிட்ட போய் இதை சொல்லுன்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய மகனா யோசேப்புக்கு சொல்றார். வாசிங்க சிஸ்டர். எங்கள் பிதாக்களை போல உமது அடியார்களாகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும். யாக்கோபு என்ன சொல்றாரு? பிதாக்கள் என்னமா தம்பி? மெய்ப்பன். ஆபிரகாம் யாரு? மெய்ப்பன். ஈசாக்கு யாரு? மெய்ப்பன். யாக்கோபு யாரு? மெய்ப்பன். சொல்றான் இது நாள் வரையிலும். எங்க யாக்கோபு நல்ல முதிர் வயதுல அவன் எகிப்துக்குள்ள போறான். அந்த நாள் வரைக்கும் தொழில் என்னதான்? மெய்ப்பன். ஆடு மேய்க்கிற தொழில செய்யற ஒரு ஆளு இப்ப என்ன வேலை செய்யறான்? எப்படி அற்பமா பார்த்துருப்பாங்களா இல்லையா தம்பி? நீங்க என்ன வேலை செய்யறீங்க தம்பி? ரெஸ்டாரண்ட் வேலை செய்யற தம்பி திடீர்னு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேலைக்கு போனா என்ன எல்லாம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க? ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யடா, தெரியாத வேலையை செஞ்சு உண்மையா இல்லையா அப்படிதானே சொல்லுவாங்க. அதுவும் சொந்த ஊர்ல செஞ்சாலும் பரவாயில்ல, வெளியூர்ல போய் செஞ்சா என்ன சொல்லுவாங்க? எல்லா கண்களும் அற்பமாய் பார்க்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருந்ததுனால. பக்கத்தால சொல்லு, கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா அது நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டோ தெரியாத ஃபீல்டோ, தெரிஞ்ச தொழிலோ தெரியாத தொழிலோ, கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா 100 மடங்கு அறுவடை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. ரமேஷ் மாஸ்டர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. உங்க குடும்பத்துல யாராவது ஊழியம் செய்யறாங்களா பாஸ்டர்? உங்க அப்பா என்ன செஞ்சாங்க? நீ ஊழியத்து வரப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன ஆச்சு, முன் மண்டை கிட்ட கலந்து போச்சா, பிரான்ஸுக்கு போனோமா பிழைப்ப பார்த்தோமான்னு இல்லாம சபை சேர்ந்து ஊழியம். உண்மைதானே? நான் பாஸ்டர் ஆரம்ப காலத்துல இருந்து நான் பாக்குறேன். ஆனா இன்னைக்கு ஒரு அப்போஸ்தலனா கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷனா கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 100 மடங்கு அறுவடை. ஆமென். இத பார்த்த உடனே யாருக்கு கோபம் வந்துருச்சு? யாருக்கு பொறாம வந்துருச்சு? ஒண்ணுமே இல்லை. நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் உங்க சொந்தக்காரங்களுக்கு வில்லி சுனிய வில்லி ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. நீங்க 2 வீடு வாங்கினா போதும், ஆட்டோமேட்டிக்கா செத்துருவாங்க. அப்படிதானே? இல்லையா? எப்படா வீடு வாங்கலாம் முடிச்சு போச்சுக்காது. ஈசாக்கு அறுவடை வந்த உடனே ராஜாவுக்கு என்ன வந்துருச்சு? யோசித்து பாருங்க. அந்த ராஜா, அந்த அபிமெலேக் என்கிற ராஜா
ஈசாக்கு அந்த ஊர்ல வந்தப்போ அவனை மதிச்சிருப்பானா? என்ன நினைச்சிருப்பான்? தம்பி, என் ஊருக்கு பிழைக்க வந்திருக்கான். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதே தேசத்துல கர்த்தர் அவனை 100 மடங்கு அறுவடை எடுக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உடனே அவனுக்கு பொறாமை வந்துருச்சு. ரைட், எங்க ஊருக்கு வந்து நீ பெரிய ஆள் ஆகுறியா? எங்க ஊரை விட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போ. அவன் அந்த ராஜா நினைச்சது என்ன? இந்த இடம் ஈசாக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கு எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஹல்லேலூயா. All the days of my life, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த ஆயுஷ்நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்ம கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருக்கும் போது, நம் ஆண்டவரோடு நிலைத்திருக்கும் பொழுது, இயேசுவோடு நாங்கள் போகும் பொழுது, என் அன்பு தேவ ஜனமே, எல்லா நாளும் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். இப்ப விரட்டி போற இடம்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறான். அப்பதான் ராஜாவுக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுது, நான் இவனுக்கு ஆசீர்வாதம் இல்ல, இவன் தான் எனக்கு ஆசீர்வாதம். உண்மையில் நடந்த சம்பவம். துபாய் பட்டணத்துல UAE, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ்ல துபாய் ஒரு நல்ல ஒரு மெயினான ஒரு ஊர் பாருங்க. ஒரு முறை இந்த UAE பட்டணத்தினுடைய இந்த துபாய் தேசத்தினுடைய ஷேக் ராஜா கிட்ட நம்முடைய கிறிஸ்தவர்கள் போய் ஒரு உதவி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, ஐயா, நாங்க ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஜெபிப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆனா இப்ப அந்த இடம் எங்களுக்கு போதுமானதா இல்லை. நிறைய சபைகள் வந்துருச்சு, நிறைய ஆத்துமாக்கள் வராங்க, இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஆகவே எங்களுக்கு இன்னொரு இடத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. எவ்வளவு என்ன கேட்டாங்க தம்பி? இன்னொரு இடம். ராஜா என்ன பண்ணார்? ஓகே, கொடுத்துறேன்னு சொல்லிட்டு எந்த இடத்தை கொடுத்தாருன்னா, துபாய்க்கு வெளியில இருக்கிற இடத்தை கொடுத்துட்டார். துபாயினுடைய வெளிப்பகுதி, இந்த அபுதாபி போற வழியில ஜபல் அலின்னு ஒரு ஏரியா இருக்கு. அதை கடந்துட்டா அபுதாபி வந்துடும். அந்த ஜபல் அலி ஏரியால ஒரு பெரிய இடத்தை கொடுத்தார். அப்ப நம்முடைய சபை தலைவர்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலை. ராஜா கிட்ட சொன்னாங்க, ராஜா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொடுத்துட்டீங்களே, ஊருக்கு நடுவுல கொடுத்தீங்க, முன்னாடி அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே. அப்ப ராஜா ஷேக் ஒரு அருமையான காரியத்தை சொன்னாரு, நான் உங்களுக்கு துபாயினுடைய நடுப்பகுதியில சபைக்கு இடம் கொடுத்தேன். என் துபாய் தேசத்தின் நடுப்பகுதி ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்ப துபாயினுடைய எல்லை பகுதியும் ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே அங்க ஒரு இடம் கொடுக்கிறேன். யாரு சொன்னதுங்க? ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன். இன்னைக்கு போய் துபாயை பாருங்க, ஜபல் அலி பகுதி முழுசும் ஒரு செழிப்பான இடமாக. துபாய் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு எல்லாம் செழிப்பா கத்தர் பார்த்துட்டேன். என் அன்பு தேவ ஜனமே, நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். அப்ப அபிமெலேக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஈசாக்குக்கு என் ஊர் பிளஸிங் இல்ல, என் ஊருக்கு தான் ஈசாக்கு ஆசீர்வாதம். ஆகவே 27ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த ராஜா அவனை விரட்டினானோ, எந்த ராஜா அவனை அற்பமா நினைத்தானோ, அதே ராஜா ஈசாக்கு இடத்துல இருந்து சொல்லுகிறான், நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். ஆமென். 27 வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 26, 27. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு, பக்கத்தினால சொல்லுங்க, துரத்துனவங்க உங்க எடுத்து திரும்பி வருவாங்க. ஆமென். என்னங்க, நம்ம நீங்களே நம்மளா எப்படிங்க வெளியே நம்புவாங்க? யாரும் நம்ம பக்கத்துல துரத்துனவங்களே திரும்பி வருவாங்க. ஆமென். யோசேப்புன்னு ஒரு வாலிபன், அந்த யோசேப் என்கிற வாலிபனை குழியில தள்ளது யாருங்க? பக்கத்து வீட்டுக்காரனா? அடிமையா வித்தது யாருங்க? ஆனால் அதே சகோதரர்கள் யோசேப்பின் காலில் கீழ் விடுபடி கத்திருக்கிறதை செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்றைக்கு உலகம் உங்களை வெறுக்கலாம், இன்றைக்கு உலகம் உங்களை அற்பமா நினைக்கலாம், எங்க ஊருக்கு பிழைக்க வந்துட்டான்னு நினைக்கலாம், எங்க ஊருக்கு பாரமா வந்துட்டான்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதே பிரான்ஸ் தேசம் உங்களை இந்த தேசத்தின் ஆசீர்வாதமாய் சொல்லுகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. உங்களை இந்த தேசத்துக்கு நன்மையாய் சொல்லுகிற நாட்கள் வரும்.
ஈசாக்கு செய்த கர்த்தர் நமக்கும் செய்வார். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஈசாக்குக்கு செய்தவர் நமக்கும் செய்வார். ஆண்டவரிடத்துல பாரபட்சமே கிடையாது. ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, அற்பமாய் பார்த்தார்கள். இந்த எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம்ல, ஆமான் என்கிற ஒரு மனுஷன். வேதம் சொல்லுகிறது, நீங்க எஸ்தர் புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா எஸ்தர் 1:1 இந்தியாவுடைய பேர் வருது பாருங்க. 1:1 இந்தியா முதற்கொண்டு எத்தியோப்பியா வரைக்கும் எவ்வளவு பெரிய தேசத்தை ஆண்டிருக்கான் பாருங்க. 127 தேசத்துக்கு இந்த அகஸ்வேர் என்கிறது தான் ராஜா. இப்ப ராஜா யாருன்னு முக்கியம் இல்ல, ராஜா குடுமி யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் முக்கியம். அப்படித்தானே பிரதர்? இப்ப யாரு, இப்ப நம்மெல்லாம் தமிழ்நாடு அரசியல், இலங்கை அரசியல் எல்லாம் ஒண்ணுதான். ஜனாதிபதி யாருன்றது முக்கியம் இல்ல, யாரு ஜனாதிபதி யாரு கண்ட்ரோல்ல இருக்கான்றதுதான் முக்கியம். எனக்கு ஒரு சகோதரர் சொல்லுவாரு, முதலமைச்சரை பார்க்கணும்னா, முன்னாடி முதலமைச்சர் பார்க்கணும்னா அவருடைய ஒய்ஃபை தான் முதல்ல போய் பார்க்கணும். ஒய்ஃபை நீங்க பார்த்துட்டீங்கன்னா முதலமைச்சர் அன்னைக்கு நைட்டு நீங்க சொல்றது ஓகே சொல்லிடுவார். நான் ஸ்கூல் படிக்கிற நாட்கள் ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று படிச்சேன். பூனை எப்படி வீட்டு மிருகமா மாறிச்சு. பூனை எப்படி வீட்டு மிருகமா மாறிச்சு. ஒரு வேடிக்கையான கதை தான், சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். கடவுள் உலகத்தை படைச்ச போது மிருகங்கள் கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்க வீட்டு மிருகமா இருக்க ஆசைப்படுறீங்களா, காட்டு மிருகமா இருக்க ஆசைப்படுறீங்களான்னு. உடனே அந்த சிங்கம் நினைச்சுதான், மனுஷங்கிட்ட போய் நம்ம அசிங்கப்படுறதுக்கு காட்டுல சிங்கமாவே இருந்துருவான்னு சொல்லி அது காட்டுக்கு போயிருச்சான். நாய் முடிவு பண்ணிச்சான், பரவாயில்லையா கடைசி வரைக்கும் இவங்களோட இருந்து செத்துருவோம். இந்த பூனை எப்பயுமே ஸ்மார்ட்டான ஒண்ணு பாருங்க. பூனை யோசிச்சுதான், நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா மகிழ்ச்சியா இருக்கணும்னா உலகத்திலேயே ரொம்ப பலமான ஆள் யாரோ அவங்க இடுப்பு இருந்துட்டா நம்ம சேஃபா இருக்கலாம். உலகத்துல யார் பலமான ஆள் யோசிச்சுதான். அப்ப அதுக்கு எனக்கு சூரியன் தான் பலமா தெரிஞ்சா. சூரியன் தான் பிரகாசமா இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ரைட், நேரா போய் சூரியன் போய் சொல்லிச்சான், சூரியன் நான் உன்னோடே இருந்தெல்லாம் ஆசைப்படுறேன், காரணம் நீ தான் ரொம்ப பலமான ஒரு ஆள். அப்ப சூரியன் சொல்லிச்சான், நான் பலமான ஆள் தான், ஆனா ஏதாவது மேகம் மறைச்சிருச்சுன்னா என்னுடைய வெளிச்சம் எல்லாம் எங்க போயிடும், காணாம. வின்டர் டைம்ல பாருங்க, நீங்க ஃபிளைட்ல இருந்து பாரிஸ்ல இறங்கும் போது இருட்டா இருக்கும், திடீர்னு மேகத்தை விட்டு நீங்க மேகத்துக்கு மேல போங்க, வெளிச்சமா இருக்கும். மேகம் அப்போ நேரம் மேகத்துக்கிட்ட போச்சுதான், மேகம் நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லி சூரியன் சொல்லுது, நான் உங்க கூட இருக்கட்டுமா. மேகம் சொல்லிச்சா, நான் பவர்ஃபுல்லான ஆள் தான், ஆனா இந்த மலைகள் இருக்குல்ல, இந்த வழியா நான் போற பாதையில தான் மலைகள் வந்துச்சுன்னா என்னால அதை தாண்டி போக முடியல, மலைகள் மேல பட்ட உடனே நான் தண்ணியா மாறி உருண்டு எங்க ஓடுறேன்னே தெரியாம ஓடிடுறேன். மலைகள் தான் மேல நேரா மலை கிட்ட போச்சான், மவுண்டன் கிட்ட. மலை சொல்லிச்சா, நான் பலமான ஆள் தான், ஆனா இந்த மனுஷன் இருக்கானே ஒளிய வச்சு தட்டி என்ன ஓட்ட போட்டு சுத்தியில வச்சு உடைச்சி என்ன சுரங்க பாதெல்லாம் போட்டு என்ன ஒரு வழி பண்ணிடுறான். என்னை விட யாரு தான் பலவா? மனுஷன். மனுஷன்கிட்ட போச்சுதான், எப்பா எல்லாம் உன்னதாப்பா பெரிய ஆள்னு சொல்றாங்க. மனுஷனுக்கு எதுதான் பெரிய பிரச்சனை? புகழ்ச்சி. உடனே மனுஷன் ஒரே சந்தோஷம், அப்பா சூரியனோட நம்ம பெரிய ஆளா, ரைட் வா வீட்டுக்கு போலாம். இப்ப பூனை எங்க போகுது? வீட்டுக்கு போயிட்டு. இந்த மனுஷன் வீட்டுக்கிட்ட வரவும் வீட்டுல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சான், வந்துட்டியான ஒரு சத்தம் வந்துச்சான். அவ்வளவு நேரம் ஸ்ட்ராங்கா இருந்தோம், கை காலம் நடுங்கிட்டானா. அப்போ இது நினைச்சுட்டான், இவனை விட வீட்டுக்குள்ள இருக்க ஆள் தான் ரொம்ப பவர்ஃபுல். வீட்டுக்குள்ள யார் இருந்திருக்கா? வீட்டுக்காரம்மா. அன்னையோட அது வீட்டுல போய், உலகம் அப்படிதான், யார் பலவானோ பின்னாடிதான் போய் நிற்கும். அன்பு தெய்வம். இப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறார். என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த 127 தேசத்துக்கும் அகஸ்வேரு தான் பெரிய ராஜா. ஆனா அந்த அகஸ்வேரு ராஜாவுடைய குடுமி யாருகிட்ட இருக்குது? ஆமான்ற ஒரு மனுஷன் கிட்ட இருக்குது.
127 தேசம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவன் சொல்ற இடத்துல எல்லாம் ராஜா கையெழுத்து போடுறார். என் அன்பு தேவ ஜனமே, 127 தேசத்துடைய ராஜா யாருடைய சொல்ல கேட்கிறது? ஆமானுடைய சொல்லதான் கேட்கிறாரு. ஆனால் இந்த மொர்தெகாய் என்கிற மனுஷன் அந்த ஊருக்கு அடிமையாய் வந்தவன், அந்த ஊர்ல அரண்மனையினுடைய வாயில் காப்பானாக, ஒரு கேட் கீப்பராக, வாட்ச்மேனா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அப்ப அவனை எப்படி பார்த்திருப்பான்? அற்பமாய் பார்க்கிறான். என் அன்பு தேவ ஜனமே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனை அவன் அற்பமாய் பார்த்தானோ அதே மனுஷனை கர்த்தர் அருமையாய் பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில தேவன் அவனை நேசித்து பார்த்ததுக்கான ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம சுருக்கமா அதை பார்த்து முடிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டானதை போன்ற ஒரு பஞ்சம் தேசங்களில் உண்டாயிற்று. யோசிச்சு பாருங்க, இந்த ஈசாக்கு யாருடைய மகன்? ஆபிரகாமுடைய மகன். இப்ப வேதம் ஒரு கதை சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டானதை போன்ற ஒரு பஞ்சம் ஈசாக்கின் நாட்களிலும் உண்டானது. அப்போ ஈசாக்குக்கு இது முதல் பஞ்சம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எதை பார்த்திருக்கிறார்? ஒரு பஞ்சத்தை பார்த்திருக்கிறார். கொரோனா நம்ம எல்லாம் பார்த்துட்டோம்ல, அதனால கொரோனாவை பார்த்து, கொரோனால முதல் அலை, 2வது அலைன்னு ஒரு வந்துச்சு. 3வது அலைலாம் வேஸ்டா போச்சு, ஒன்றுலாம் போச்சு. முதல் அலையில பிரச்சனை என்னன்னா, டாக்டர்களுக்கே தெரியல இதை எப்படி சிகிச்சை பண்ணணும். தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த கோவிட் வந்த நேரத்தில் எலுமிச்சம்பழத்துக்கு வந்த வாழ்வு, மஞ்சளுக்கு வந்து அது வரைக்கும் எவனும் தொட்டு பார்த்தே கிடையாது மஞ்சள். அதுக்கு ஒரு மஞ்சளுக்கு பயங்கர டிமாண்ட், இஞ்சிக்கு பயங்கர டிமாண்ட். ஏசுவே, நான் இஞ்சி வாங்க கியூல நின்றதெல்லாம் மறக்கவே முடியாது. போன எடுத்தா எல்லாரும் டாக்டர் தான், கொரோனாக்கு இதை செய் அதை சொல்லி. அதனால கொரோனால நான் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தேன். டாக்டர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊசியோட வருவார். சொல்லுவாரு, இல்லைங்க நேத்து போட்ட ஊசி தப்புங்கன்னு எனக்கே சொல்றாரு. ஏன் தப்பான ஊசியை போட்டேன்னா தெரியாதுங்க எங்களுக்கு, நேத்து கொடுத்த ட்ரீட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது அலை வந்தப்போ என்ன ஆச்சு? ஜனங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. ரைட், கொரோனானா இதுதான் செய்யணும். நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது இல்ல? உண்மையா இல்லைங்களா? இப்போ புதுசா ஒரு பிரான்ஸுக்கு வராங்கன்னா முன்னாடி வந்து நீங்க அவங்களை உட்காந்து கிளாஸ் எடுப்பீங்க பாருங்க. நமக்கு என்னது, நம்ம பண்ண தப்பாவ செஞ்சிடக்கூடாது. இப்படி செய், அப்படி செய், அதை செய், இதை செய். காரணம் என்ன? அனுபவம். இப்ப ஈசாக்குக்கு ஏற்கனவே இந்த பஞ்சத்தை பார்த்த ஒரு அனுபவம் இருக்குது. அப்ப ஆபிரகாம் எப்படி அந்த பஞ்சத்தை அவர் மேற்கொண்டார், அந்த பஞ்ச நாட்டில் எப்படி எல்லாம் செயல்பட்டார். அப்ப ஈசாக்கு கிட்ட இருந்த ஒரு காரியம் என்னன்னா, அவனுக்கு ஒரு சொந்த ஒரு அனுபவம் ஒண்ணு இருந்துச்சு. சுயஞானம் சொல்லலாமா? பக்கத்துல சொல்லுங்களேன், நமக்கு ஒரு சுயஞானம் இருக்குதான். இந்த அனுபவம் நம்மளை என்ன செய்ய வைக்கும்? ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு முடிவெடுப்பதற்கான ஒரு பலனை கொடுக்கும். உண்மையா இல்லைங்களா? நான் 26 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கர்த்தருடைய கிருபையில நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என் ஊழியத்துல ஒரு காரியம் வரும்போது நான் ஒரு முடிவெடுக்கிறதுக்காக பட்ட கஷ்டம் இப்ப நிறைய நேரம் படுறது இல்லை. காரணம் என்ன? என்னுடைய அனுபவம் ஒரு காரியத்தை குறித்த அறிவை எனக்கு கொடுக்கிறது. உண்மையா இல்லைங்களா? அப்படிதான் நமக்கெல்லாம் நல்லா தெரியல, நிறைய காரியங்கள் அனுபவம் நமக்கு தருகிறது. ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் பிரியமா இருந்தான்னா, தன்னுடைய அனுபவம், தன்னுடைய ஞானம் சொல்லுகிற காரியத்தை அவன் செய்ய விரும்பவில்லை. தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு போனான். அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் எப்போது நம்முடைய இதயத்துக்கு பிரியமானதை செய்யறதுல தான் கவனமா இருப்போம். நம்முடைய அனுபவம் சொல்லுகிற காரியத்தை செய்யறதா கவனமா இருப்போம். ஆனா கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறான் என்று சொன்னால், தேவனுடைய ஆலோசனையை பெரும்படிக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன். ஆமென். பக்கத்துல சொல்லு, தேவனுடைய ஆலோசனை. ஆமென். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த பஞ்ச காலம் வந்த பொழுது அவன் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறான். 2ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி,
நீ எகிப்துக்கு போ. ஏன் அப்படியே சொல்றார் ஆண்டவர்? நம்முடைய அனுபவம் நமக்கு ஒரு முடிவு எடுக்கும்படிக்கு நடத்தும். உண்மையா இல்லைங்களா? அப்போ உனக்கு நல்லா தெரியுது, பஞ்சகாலம் வந்துருச்சு, தேசமெங்கும் பஞ்சகாலம் வந்துருச்சு, எங்கதான் போகணும்? உதாரணத்தை யோசிச்சு பாருங்களேன். நம்ம இலங்கை தேசத்துல பிரச்சனை வந்துச்சு. இப்ப பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லாத உலக தேசமே கிடையாது. ஒரு பிரச்சனை வந்த நேரம் எதுக்கு பாஸ்டர் ரமேஷ் நம்ம பிரான்ஸுக்கு வர முடிவு பண்ணோம்? பிழைக்க. உண்மைதானே? சோமாலியாவுக்கு போனீங்களா? ஏதோ முயற்சி எடுத்தோம் சோமாலியாவுக்கு போறதுக்கு? இல்ல வேற என்ன இருக்கு? ஆப்பிரிக்கா நாடு நிறைய இருக்குல்ல, அங்க எங்கேயா போனோமா? எதுக்கு நம்ம பிரான்ஸ் செலக்ட் பண்ணோம்? எதுக்கு ஐரோப்பா? இத்தனைக்கு ஐரோப்பால எத்தனை நிறைய நாடுகள் இருக்கு. அந்த நாட்டுக்கெல்லாம் போகாம இதுக்குள்ள நேரம் பிரான்ஸ் வரணும், ஜெர்மன் வரணும், சுவிட்சர்லாந்து வரணும், நார்வே வரணும். சொல்லுங்க. ஈரோலே நிறைய கண்ட்ரி இருக்குல்ல தம்பி, அதுக்குள்ள போக மாட்டோம்ல. எது எங்க நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? எங்க நம்முடைய எதிர்காலம்? உண்மையா இல்லைங்களா? பாருங்க, நிகம்புல போட் எடுத்து ஆஸ்திரேலியாவுக்குள்ள வராங்க. எத்தனாயிரம் கிலோமீட்டர் வாழ்க்கை ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நம்ம சோமாலியாவுக்கு போனோமா? அப்போ நம்முடைய அனுபவம், ஈசாக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் சொல்லுகிறது எகிப்துக்கு போனா நல்லது, எகிப்து தேசம் தான் அந்த நாட்கள் அமெரிக்கா மாதிரி. ஆனா கர்த்தருடைய வார்த்தையோடு வருகிறது, நீ எகிப்துக்கு போகாமல் எங்க போ? பெலிஸ்தே தேசத்துக்கு நீ போ. என் அன்பு தெய்வ ஜனமே, ஈசாக்குடைய வாழ்க்கையில முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எது நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு பிரியமானதா மாற்றும் சொன்னா, என்னுடைய சொந்த அனுபவத்துல, என்னுடைய சொந்த ஞானத்துல நான் எனக்கு பிரியமான முடிவு எடுக்கிற ஒரு மனுஷனாய் அல்ல, தேவனுடைய ஆலோசனையை கேட்கிற மனுஷன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலோசனை. நிறைய நேரம் நன்மை தெய்வ ஜனமே, நம்முடைய பலன், நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு நமக்கு பிரியமான காரியத்தை முடிவெடுக்கும்படி நடத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பிரியமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். நிறைய காரியம் நம்ம பார்க்கறதுக்கு நல்லா தெரியும், செழிப்பா தெரியும். என் அன்பு தெய்வ ஜனமே, அதனுடைய முடிவோ மரண வழி. கர்த்தர் மாத்திரம் ஒரு மேல பிரியமா இருந்தார். அகசின் ஜெபகுமார் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், எத்தனை பேர் தெரியும்? இந்த கேள்வி தப்பு இல்ல, அவரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அகசின் ஜெபகுமார் எந்த இடத்துல கர்த்தர் ஊழியத்தை வச்சிருக்காரு? பீகாரை பத்தி அகஸ்டின் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பீகார் மிஷனரிகளுடைய கல்லறை. பீகார் இஸ் a graveyard of missionary. அங்க மிஷனரியா போய் உயிரோடு கூட திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா அவர் எந்த பகுதியில தான் ஊழியத்தை ஆரம்பிச்சாருன்னா, எங்க ஊர் பகுதி திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதுதான் அவருடைய ஏரியா. கடைசியா மெட்ராஸ்ல இருந்தார். திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா பெரும்பான்மையா கிறிஸ்தவ கிராமங்கள் நிறைஞ்ச ஒரு இடம். நிறைய கிராமத்துக்கு பேரு நாசரேத்து. என்ன கிராமத்துக்கு பேரு என்னங்க? நாசரேத்து, எருசலேம், பெத்லகேம், இதெல்லாம் கிராம பேர். சாத்தாங்குளம்னு இருக்கு, அது வேற விஷயம். சாத்தாங்குளம் இருக்கு, ஆனா சாத்தாங்குளம் கர்த்தருடைய குலமா மாறி போச்சு. நிறைய 4 மாவடி, அதெல்லாம் பெரிய ஒரு 4 மாவடி, எருசலேம், அது இதுன்னு வரும். சரியா? ரொம்ப ஆசீர்வாதம். நீங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா அருமையா அவங்களை கூப்பிட்டு நல்ல ஒரு கருப்பட்டி காப்பி கொடுத்து, கருப்பட்டி தெரியுமா? பணமா கருப்பட்டி காப்பி கொடுத்து, கையில ஒரு காணிக்கை கொடுத்து, நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடம் பாருங்க. இப்படி நல்ல கருப்பட்டி காப்பி கொடுத்து காணிக்கை வாங்கி ஊழியர் செஞ்சிருந்த ஆளுக்கு ஆண்டு என்ன சொல்றாரு? மகனே, பீகாருக்கு போ. பீகார் என்ன சொல்லுது? வா, கல்லறைக்குள்ளி ஆயத்தமா இருக்கிறது. அகஸ்டன் அடிக்கடி சொல்லுவாரு, மகனே அமெரிக்காவுக்கு போகலான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம ஆட்கள் சொல்லிடுவாங்க, இதோ அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மகனே சோமாலியாவுக்கு போகலாம், என்ன சொல்லுவாங்க? அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. என்ன சோமாலியா கொண்டு போய் பசியில சாகடிக்கலான்னு பாக்குறியா?
அப்ப என் ஞானத்துக்கு, என்னுடைய சரீரத்துக்கு, என்னுடைய சிந்தைக்கு சாதகமான ஒண்ணு வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்? கர்த்தருக்கு சித்தம் சொல்லுவேன். எனக்கு சாதகம் இல்லாத ஒண்ணு வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லிடுறேன்? அப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒன்றை பார்க்கலாம். என்னுடைய ஞானத்துக்கு பிரியமானதை அல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி நான் கீழ்ப்படுகிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கும் அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதில் நாம் தவறுகிற பொழுது. யோசுவாவுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களுக்கு பஞ்சமே இல்லை. எந்த யோசுவா? நம்ம லாக்கூர் யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா. யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசித்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவே, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. மோசேயோடு இருந்ததை போல நான் முன்னோடு கூட நான் இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம்! இந்த வாக்கு தத்துவத்தின் அர்த்தம் என்ன? யோசுவாவே, உன் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது, உன்னை யாரும் ஜெயிக்கவே முடியாது. நமக்கு அந்த வாக்கு தத்துவம் கொடுத்திருக்காருல்ல, யோசுவாவுக்கு மட்டும் இல்ல, நமக்கு இந்த வாக்கு தத்துவம் கொடுத்திருக்காரு. உனக்கு விரோதமா எழுப்புகிற எந்த ஆயுதமும், அப்படியா? அப்படிதானே? 10 ஆயுதம் வருண்டா, 2 அடி விழும், சமாளிச்சுக்கன்னு சொல்லல, ஒண்ணும் வாய்க்காது. உனக்கு விரோதமா எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. நீ செய்கிற எல்லாம் வாய்க்காது. உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவோட வாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கு. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற யோசுவாவுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீ வாசிச்சீங்கன்னா, ஆயி என்கிற ஒரு சிறு பட்டணத்துக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த ஆயி பட்டணத்தார் யோசுவாவின் சேனையை முறியடித்தார்கள். எத்தனை பேர் செத்தாங்க? 36 பேர் செத்தாங்க. அமெரிக்கா ஒரு பெரிய தேசம். இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுக்கு இருக்க ஒரு பெரிய கெட்ட பேர் என்ன? வியட்நாம் கிட்ட தோத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அவ பேர் இருந்துட்டே இருக்குதா? வியட்நாம் எவ்வளவு பெருசுங்க ஊரு, குட்டி ஊரு. அமெரிக்கா எவ்வளவு பெரிய ஊரு. எத்தனை வருஷம் போராடி. நன்கு தெய்வ ஜனமே, இதுதான் இப்போ யோசுவாவுக்கும் பிரச்சனை. யோசுவாவுக்கு பின்னாடி இருக்கிற யுத்த வீரர்களுடைய எண்ணிக்கை 6 லட்சம் புருஷர்கள். எத்தனை பேரு? 6 லட்சம் புருஷர்கள். இந்த ஆயி பட்டணத்தினுடைய மக்கள் தொகையோ வெறும் 2000 குடும்பம். இவங்க எத்தனை குடும்பம்? 6 லட்சம் குடும்பம். இவங்க எத்தனை குடும்பம்? அதுக்கு முந்தின அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல எரிகோ என்கிற ஒரு மதில் அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்றாரு? எரிகோ மதிலுக்கு நீ குண்டு போடாத, ஈட்டியை தூக்கி சுத்தாத, என்ன செய்ய? 6 நாள் அந்த கோட்டையை சுற்றி வா, 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வா, கோட்டை தரமட்டமா. யோசிச்சு பாருங்க, இந்த 6 லட்சம் ராணுவ வீரர்கள் சும்மா இந்த ஆயி பட்டணத்து மேல நடந்து போனாலே இந்த இடம் காலியா இருக்கும்ல. ஆனா தோற்று போனார்கள். ரகசியம் என்ன தெரியுமா? என் சத்துரு எவ்வளவு பெரியவன், என் சத்துரு எவ்வளவு சின்னவன்றது முக்கியம் இல்லை. என் பிரச்சனை எவ்வளவு பெருசு, என் பிரச்சனை எவ்வளவு சின்னதுன்றது முக்கியம் இல்லை. கர்த்தருடைய ஆலோசனைப்படி நான் செல்லுகிறேனா? என்ன இன்னைக்கு நன்கு தேவ ஜனமே, ஈசாக்குடைய வாழ்க்கையை கர்த்தர் ரொம்ப நேசிக்கான ஒரு காரணம் தெரியுமா? அவன் கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவன் செயல்பட்டான். என்ன இவன் தொழில் என்னதுங்க? ஆடு மேய்க்கிற தொழில். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ண? விவசாயம் பண்ணு. என் அன்பு தேவ ஜனமே, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை பாருங்க. ஆண்டவரே, எனக்கு விவசாயம் ஒண்ணுமே தெரியாது. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறது மாத்திரம் அல்ல, வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு அருமையான வசனத்தை நான் காட்டுறேன் பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆவது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாக தகன பலிகளும். ஆமென். கர்த்தருக்கு அப்ப எதுதான் பிரியங்க? பக்கத்துல சொல்லுங்களேன்,
கர்த்தருடைய ஆலோசனை கேட்கறது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு யார முதல்ல பிடிக்கும்? கர்த்தருடைய ஆலோசனைய கேட்கிறவங்க. அப்புறம் யார பிடிக்கும்? கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரம் என்ன பண்ணுறோம்? பாதி கிணறு தாண்டிடுவோம். எத்தனை கிணறு தாண்டிடுவோம்? மிச்சர்க பாதி கிணறு என்னது? பக்கத்துல சொல்லுங்க, கீழ்ப்படி. நான் இந்த கீழ்ப்படிதல் சொல்லும் போதெல்லாம் ஒரு காரியம் சொல்லுவேன். உலகம் முழுசும் இருக்கிற கிறிஸ்தவ பெண்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? இந்த மனுஷனுக்கு கீழ்ப்படிய சொல்லிட்டாரு. உங்களுக்கு அந்த வருத்தம் இல்லைன்னு தெரியுமா? நிறைய சகோதரி சொல்லிருக்காங்க, ஒரு சொந்த புருஷரு கீழ்ப்படின்னு சொல்லிட்டாரு, இந்த மனுஷனுக்கு கீழ்ப்படிய சொல்லிட்டாரு. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க போல. கீழ்ப்படின்னு சொல்றது சொல்லணும், கீழ்ப்படிறது ரொம்ப கஷ்டம். அது எந்த யாருக்கு கீழ்ப்படி ரொம்ப கஷ்டம்? கர்த்தருடைய ஆலோசனை. என் அன்பு தேவ ஜனமே, ஏன் கர்த்தருடைய ஆலோசனை கீழ்ப்படிது ரொம்ப கஷ்டம்? வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களை வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக என்னுடைய வழிகளும் உன்னுடைய வழிகளும் இருக்கிறது. ஏமே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க யாத்ராமதி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் பொழுது ஏறத்தாழ 6 லட்சம் புருஷர்கள் எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்தை புறப்படும்படிக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். எத்தனை பேரு? 6 லட்சம் பேர். இந்த 6 லட்சம் பேரும் கர்த்தருடைய நடத்துதலின்படி அவர்கள் போகிறார்கள். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த 6 லட்சம் புருஷர்களுக்கும் தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 1:21. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்ன, பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு சொன்னபடியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறார். என் அன்பு தெய்வ ஜனமே, பாவம் தீர்ந்து போடுகிற தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர், என் அன்பு தெய்வ ஜனமே, அவர்களை அந்த பாவம் தேர்ந்து போடுகிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு வந்து இப்ப என்ன சொல்றார்? வாசிங்க சிஸ்டர். நீ போய் அதை, கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு? பக்கத்துல சொல்லுங்களேன், என்ன சொல்றாரு ஆலோசனை? சுதந்திரத்துக்குள். சுதந்திரத்துக்குள்ள என்ன சொல்லலாம் போதகரமா? ஒவ்வொருத்தரும் ஒரு வெளிப்பாடு வரும் இல்ல, உரிமையா எடுத்துக்கோ. சூப்பரா தம்பி, நீங்க சொல்லுங்க, ஏதோ வெளிப்பாடு வருது உங்களுக்கு. அனுபவி. அப்ப அருமையான வார்த்தை. அனுபவிக்கு என்னத்துக்கு அர்த்தம்? எல்லாம் ரெடியா இருக்குப்பா, அடிச்சு புசிங்க அர்த்தம். உண்மையா இல்லைங்களா? நீ போய் அதை சுதந்திரத்துக்குள். இதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. இப்ப 22ஆம் வசனம் வாசிங்க. மனிதர்களுடைய ஆலோசனை ஒன்று வருகிறது. வாசிங்க 22. அப்பொழுது நீங்கள், இது எல்லாரும் தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் கொஞ்சம் பேர் இல்லை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பாருங்க, 2 விதமான ஆலோசனை வருகிறது. ஒரு ஆலோசனை என்னது? கர்த்தருடைய ஆலோசனை, நீங்கள் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக்கொள். இன்னொரு ஆலோசனை என்ன வருகிறது? மனிதர்களுடைய அனுபவத்தில் வருகிற ஆலோசனை, மனிதர்களுடைய ஞானத்தில் வருகிற ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனை என்ன? எப்பா எடுத்த கவுத்தம் சொல்லி ஒரு ஊருக்குள்ள போக கூடாது. முதல்ல நம்ம ஒரு ஆட்களை அனுப்பி அந்த இடத்தை சோதிச்சு பார்க்கணும். எந்த வழியா போகணும், எந்த வழியா வரணும்னு சொல்லி சோதிச்சு பார்க்கணும். எந்த ஐடியா, எந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை தெரியும் தம்பி உங்களுக்கு? மனுஷ பிரகாரம் பார்த்தா எது பெஸ்ட்? என் அன்பு தேவஜன 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த 2 ஆலோசனைகளில் மோசேவுக்கு மனிதர்கள்
வேதங்கள் சொன்ன ஆலோசனை நலமாய் கண்டதாம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அநேக நேரத்தில் ஆண்டோடைய ஆலோசனைக்காக நம்ம போயிடுவோம், ஆண்டவருடைய நடத்துதலுக்காக நம்ம போயிடுவோம். ஆனால் எது ரொம்ப முக்கியம்னா ஆலோசனை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிவது. அல்லேலூயா. பக்கத்தால சொல்ல, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது. எந்த வார்த்தை கீழ்ப்படியும்? நிறைய நேரம் பாருங்க, ஆண்டு வேத வசனங்களோடு நம்மோடு கூட பேசுவார், உண்மையா இல்லைங்களா? ஆனா எத்தனை பேர் அந்த வேத வசனத்தை கீழ்ப்படுகிறோம்? ரொம்ப ஒரு சவாலான ஒரு காரியம். கீழ்ப்படுகிறது ஏன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னா, நீங்க 1 கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய கொரிந்தியர்கள் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை குறித்த உபதேசம் எப்படி இருக்கா சிஸ்டர்? ஏன் ஆண்டோட வசனத்தை கீழ்ப்படி நம்ம கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா, அது எப்படி இருக்குதா? பைத்தியமா இருக்குது. என் அன்பு தேவ ஜனமே, இது ஆண்டவர், நீங்க இந்த தேசத்துக்குள்ள போக போறீங்க, நீங்க இப்படி சுத்தி போங்க, இவ்வளவு கத்தியை கொண்டு போங்க, இவ்வளவு குண்டை கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? செலவுக்கு இருந்திருக்கும், உண்மையா இல்லைங்களா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போயதை சுதந்தரித்துக் கொள். அநேக நேரம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிற நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை கீழ்ப்படுகிறது ஏன் கஷ்டமா இருக்குன்னா, அது மனுஷ கண்ணுக்கு எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு. இங்க யாத்திராவது புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டாரு. அவங்க கடந்து வந்த முதல் பிரச்சனை என்ன? அவங்க வெளியே வந்தவங்க பார்த்த முதல் பிரச்சனை, செங்கடல் என்கிற ஒரு கடல் அவர்களுடைய பாதையை அடைத்து போட்டது. உண்மையா இல்லைங்களா? செங்கடல் அடைச்சிருச்சு. பின்னாடி பார்வோனுடைய சேனை புறப்பட்டு வருகிறது. இப்ப மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கதறுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது தேவனுடைய ஆலோசனை புறப்பட்டு வருகிறது. அந்த ஆலோசனை என்னது? மோசே கர்த்தர் சொல்றாரு, உன் கையில என்னடா வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. மோசே கையில என்ன இருக்குது? வயசான மனுஷன் பாருங்க, நடக்கிறதுக்கு ஒரு கோல் வச்சிருக்கான், தூண்டுகோல். கர்த்தர் சொல்றாரு, இந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீ நீட்டு, சமுத்திரம் 2ஆக. நம்ப முடியுமா பாஸ்டர்? ஐயா நம்ப முடியுதா? நமக்கு நம்ம அறிவு என்ன சொல்லும்? கோலை நீட்டுறதுக்கும் கடல் பழக்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்? உண்மையா இல்லைங்களா? இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சரி இவர் சொல்றாரு கோலை நீட்டிடலாம், கடல் பிளக்கலன்னா பிரச்சனை என்ன? பின்னாடி ஒரு 6 லட்சம் பேர் இருக்காங்க, உண்மைதானே? எத்தனை கண் பார்த்துட்டு இருக்கு? 6 லட்சம் கண் இருக்கு. இந்த 6 லட்சம் பேர் முறுமுறுப்பு ஸ்பெஷலிஸ்ட். எதுல விசேஷித்தவர்கள்? எப்படா தப்பு, எப்படா பாஸ்டர் ரமேஷ் தப்பு பண்ணுவார் வெச்சி செய்யலான்னு ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப ஒரு பிரச்சனை என்னன்னா, கர்த்தாவே நீ சொல்றீங்க ஆண்டவரே நீட்டிடுறேன், நீட்டி திறக்கலன்னா அதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, வியாதியஸ்தர் மீது கைகளை வையுங்கள், விசுவாசம் உள்ள ஜெப பிணியாளியை. இப்ப நமக்கு என்ன, கை வைக்கிற நேரம் செத்துட்டான்னா? எனக்கு அந்த அனுபவம் வந்திருக்கு. நம்ம தம்புல அப்படின்ற பகுதி, இலங்கையில தம்புல பகுதி ஊழியிருக்கிறாங்க. ஊழியெல்லாம் நல்ல சிங்கள ஜனங்க நிறைஞ்ச இடம். அதுவரை யுத்தம் நடந்துட்டு இருந்த காலங்கள். தமிழ்ல பேசினாலே அடி விழும், அப்படி ஒரு பயங்கரமான நாட்கள். அங்க ஒளிந்து குடும்பமா போயிட்டோம். பாஸ்டர் எங்க மேல வச்ச அன்பு எங்களை தம்புல தங்க வைக்காம சிகிரியால தங்க வச்சோம். சிகிரியால எல்லாம் இந்த டூரிஸ்டுங்கெல்லாம் வருவாங்கல்ல, பாதுகாப்பான இடம். நல்ல ஹோட்டல்ல தங்க வச்சுட்டார். செய்தியின் வேலையில என்கிட்ட மைக்க கொடுக்க மாட்டார். காரணம், மைக்ல பேசினா தமிழ்ல பேசுறது வெளியே போயிடும் சொல்லி நான் மைக் இல்லாம பேசுவேன், அவர் மைக்ல சிங்களத்துல பேசுவார். 3வது நாள் எனக்கு பயம் தான், இந்த பதில் பயம் இல்லாம இருக்குமா? ஆனால் நமக்கு ஒரு கிருபை, பயந்தாலும் வெளியே காட்டிக்காம கம்பீரமா பேசிட்டு வந்துடும். கடைசி நாள் கூட்டம் முடியுது. நான் நினைக்கிறேன், அப்பா பிரச்சனை முடிஞ்சது, எனக்கு ஜோம் பண்ணிட்டா நம்ம கிளம்பிடலாம், நாளைக்கு கொழும்பு போயிட்டா நம்ம பாதுகாப்பு. கடைசி என்ன 1-2 பேர் தான் ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கூட்டம் சபைக்குள்ள நுழையுது. எல்லாருடைய கவனம் அங்க போகுது. பாஸ்டர் முகத்துல ஒரு பயம் வருது.
மாசம் முகத்துல பயம் வந்தாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வருது. என்னடா இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருந்தாலும் பயப்படுறாருன்னு பார்த்தா வருகிற கூட்டம் ஒரு நோயாளிய மூங்கில் படுக்கையில் வச்சு தூக்கிட்டு வராங்க. அது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார். மருத்துவர்கள் சொன்னாங்களா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒரு உயிர் போயிடும். அவங்களுடைய நம்பிக்கை வீட்டுல வச்சு பூஜை செய்யும் போது உயிர் போச்சுன்னா அவர் ஆத்மா பரலோகம் போயிடும் சொல்லி சாக போறவரை எங்க கூட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க, வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம விசுவாசிகள் அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. யோ போமையா சர்ச்சைக்கு கூட்டு போயா, இந்தியாவில இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறார், இயேசு சுகமாக்குறார். அப்ப அந்த பாஸ்டர் கணேந்திரன் சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னார், பாருங்க ஐயா, நல்ல ஆத்மாவை கொண்டு வாண்டா, சாகிற ஆத்மாவுக்கு நம்ம, இது ஒரு வில்லங்கமான குடும்பம், பிரச்சனை பண்ற குடும்பம். பாஸ்டர் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இவன் செத்தானா நான் செத்தேன், இவன் செத்தானா நான் செத்தேன், நானே எப்படி பயத்துல இருக்கிறேன், எட்டி பார்த்தா செத்தா மாதிரியே தெரியுது. இவ எல்லாம் கண்டு நம்ம மேலதான் இருக்குது. கை வச்சு ஜோம் பண்ணி என்ன வேற கொண்டு வந்துட்டாங்க. இவங்க ஜெபிக்க கையை கொண்டு போகும்போது என் உள்ளத்துல ஒரு எண்ணம் வருது, கை வைக்கிற நேரம் செத்தானா, இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தான்னு தெரியாது, என்ன ஆயிரம் பாஸ்டர் கொண்டுட்டாரு, கொலைகேஸ் ஆயிரும். ஆண்டவர் உள்ளத்துல பேசுறார், மகனே இந்த மனுஷனுடைய சுகத்துக்காக நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். அல்லேலூயா. நீ என்னுடைய ஊழியக்காரன், கைகளை வச்சு ஜெபம் பண்ணு, விசுவாசம் உள்ள ஜெபம். நம்ம மனசு என்ன சொல்லுது? கொஞ்சம் டைம் எடுத்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண போது பாஸ்டர் மெதுவா வருவார், பார்த்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீங்க முதல்ல கிளம்புங்க, நானே இங்க பயத்துல தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஜெபம் பண்றதுக்கு கிட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு எனக்கு. ஜெபம் பண்ணி அன்னைக்கு நாங்க நினைச்ச பெரிய அற்புதம் என்னன்னா, சர்ச்சை விட்டு வெளியே போற வரைக்கும் ஆள் சாகல. ஹோட்டலுக்கு போற வரைக்கும் சர்ச்சை மேல கல்லு விடல, ஓகே உயிரோடு இருக்கு, அதான் அடையாளம். கல்லு விழுந்துச்சுன்னா ஆள் பரலாம் போயிட்டாரு அர்த்தம். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷனை கர்த்தர் பூர்ண சுகப்படுத்தி அந்த குடும்பத்தை 21 பேர் ரட்சிக்கப்படப்படி கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய ஆலோசனை கேட்கறதே கஷ்டம், அடுத்த கஷ்டம் என்னதுங்க? அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலோசனை அவன் கேட்டான், கர்த்தருடைய ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படினான். அல்லேலூயா. எதற்கு சந்தோஷமா இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ராஜாக்களுக்கு முன்பதாய் கனப்படுத்தினார். இந்த மொர்தெகாயோட வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் ஏன் அவன் மேல ரொம்ப பிரியமா இருந்தார்னா, மொர்தெகாயோட வாழ்க்கையில சூழ்நிலைகளை அவன் நம்பவே இல்லை. அநேக நேரத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போம், விசுவாசிகளா இருப்போம், ஆனால் ஒரு கட்டம் வரும்போது என்ன ஆகும்? சூழ்நிலைகள் மேல நம்முடைய நம்பிக்கை போயிடும். ஒரு உதாரணத்தை பாருங்க, எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்க. எஸ்தர் 4:15. எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது எஸ்தர் என்ன மறுபடியும் அப்படின்னா என்னது? ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கான்னு அர்த்தம். மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற கூட்டி சேர்த்து பண்ணுங்கள், பண்ணுவோம். சட்டத்தை மீறி பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி அவள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதற்கு எது தடையா இருந்துச்சு சொன்னா, அந்த தேசத்துல ஒரு சட்டம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ ஜனமே, 11ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ராஜாவுடைய அழைப்புதல் இல்லாமல், ராஜா கூப்பிடாமல் யாராகிலும், அது மனைவியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ராஜாவுடைய சமூகத்துக்கு போனா அந்த தேசத்துடைய சட்டம் என்ன? ராஜா
ராஜா தன் கையில் வைத்திருக்க செங்கோலை நீட்டணும். நீட்டலன்னா என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு வந்தது பிடிக்கலன்னு சொல்லி அர்த்தம். நீட்டலன்னா என்ன செய்வாங்க? உடனடியாக தலை துண்டிக்கப்படும். அவ எஸ்தர் ஒரு காரியம் சொல்றா, மொர்தெகாய் நீ நினைக்கிறத போல விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஆமான் செய்த ஒரு காரியம் என்ன? இந்த மொர்தெகாயை மாத்திரம் சாகடிப்பது அவனுக்கு அர்த்தமாய் காணப்பட்டது. ஆகவே மொர்தெகாயின் இனத்தை சேர்ந்த அத்தனை யூதர்களையும் சாகடிக்கணும். அதான் அவனுடைய திட்டம். நீ எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா அவன் ஒரு சட்டத்தை போடுறான். எங்களுடைய 127 தேசங்களிலும் எங்கெல்லாம் இந்த யூதர்கள் இருக்கிறார்களோ அந்த யூதர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கொல்லப்பட வேண்டும். மாற்ற முடியாத சட்டம். ராஜாவுடைய கையெழுத்து வைக்கப்பட்டு விட்டது. இப்ப எஸ்தர் ஒரு காரியம் சொல்றா, எஸ்தர் மொர்தெகாய் நான் பேருக்கு தான் ராஜகுமாரத்தி இளவரசி, ராஜா கூப்பிடாம நான் போக முடியாது. 11 வசனம் வாசிங்க சிஸ்டர். எஸ்தர் 3:11. ஆமானை நோக்கி சார் 4:11 சிஸ்டர் 4:11. யாராவது அழைக்கப்படாமல் பிரவேசித்தார். தவறாத மாற்ற முடியாத சட்டம் ஒன்று உண்டு. வாசிங்க. பாருங்க இந்த ராஜாத்துடைய நிலைமை எப்படி. இவங்க யாருங்க? அகஸ்தியர் ராஜாவுடைய மனைவி. எத்தனை நாள் கூப்பிடலையா சார் ராஜா? என்ன ஒரு பயங்கரமான நிலைமை சொல்றாங்க. லாஸ்ட் 1 month இந்த ஆள் என்ன கூப்பிடவே. என் அன்பு தேவ ஜனமே, சூழ்நிலை சொல்லுகிறது சட்டத்தை மாற்ற முடியாது. ராஜா சொல்லுகிறான் சட்டத்தை மாற்ற முடியாது. ஆனா மொர்தெகாய்க்கு ஒண்ணு தெரியும், நான் சூழ்நிலைகளை நம்புகிறவன் அல்ல, கர்த்தருடைய வல்லமை நம்புகிறவன். ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்துல மொர்தெகாய் ஒரு 14ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றான், நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து எழும்பும். என் அன்பு தேவஜன, உலகம் சொல்லுது ரட்சிப்பு கிடைக்காதுன்னு. ஆனா மொர்தெகாய் சொல்லுகிறான், எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், அந்த கர்த்தர் எங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் அன்பு அநேக நேரத்துல நம்ம எதை சுலபமா பேசிடுவோம்னா, உலகம் காண்பிக்கிறது சுலபமா பேசிடுவோம், மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டுறது சுலபமா பேசிடுவோம். ஆனா யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் தெரியுமா? என் மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்றதே அல்ல, வசனம் சொல்லுகிறது என் மேல விசுவாசமா இருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே நம்ம பிரான்ஸ் ஆபிரகாம் இல்ல, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம். என் அன்பு தேவன் ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்பதாய் முகமுகமாய் பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னபடியே உன் மனைவியாகிய சாராளை ஆசீர்வதிக்க போகிறேன், உனக்கு பிள்ளை பிறக்க போகிறது. ஆபிரகாமுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? 17ஆம் வசனம் சொல்லுகிற, முகம் குப்புற விழுந்து நகைத்து, ஆண்டவரே 100 வயசான பிள்ளை. யாரு கதை சொல்றது? எத்தனை பேர் புரியுது? என் அன்பு தேவ ஜனமே, அநேக நேரத்துல நாம் எதை மேன்மைப்படுத்துகிறோம்னா, என்னுடைய விலகினங்களை நான் மேன்மைப்படுத்துகிறேன், என்னுடைய சூழ்நிலைகளை நான் மேன்மைப்படுத்துகிறேன். ஆனால் மொர்தெகாயுடைய வாழ்க்கையில கர்த்தர் எது பிரியமா பார்த்தா தெரியுமா? என் கர்த்தர் எங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி சூளைக்கு முன்பதாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் அக்கினி சூளைக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை எப்படி பார்த்து சொல்றாரு? இன்னைக்கு உலகம் முழுசும் இந்த எதிர்மறையான வார்த்தைகள் தான் ஓடிக்கிட்டே, நெகட்டிவ் வேர்ட் தான் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. உண்மைதான். இனி எதிர்காலம் கிடையாது சொல்றாங்களா இல்லையா? என்னைக்கு தாங்க நமக்கு எதிர்காலம் இருந்திருக்கு? சில சொல்லுவாங்க, ஐயா இவர் ஆட்சிக்கு வந்துட்டாருங்க, இனிமே சபைக்கு எதிர்காலமே இல்லை. நான் சொல்லுவேன், 2000 வருஷமா சபையை நேசிக்கிற எந்த ராஜாவும் எழுந்ததா சரித்திரமே இல்லை. சபை ரோஜாக்களின் படுக்கையில் வரவில்லை, முட்களின் மத்தியிலே கற்றுக்கொண்டு வந்தார்.
கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆமென். சங்கீதம் 20 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கலாமா? இதை வாசனம் ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 27 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் பக்கத்தில் நெஞ்ச கேச நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் அன்பு தேவ ஜனமே, எஸ்தர் 3:15 சொல்லுகிறது, சூசா நகரம் கலங்கி போயிற்று. எஸ்தர் 8:15 சொல்லுகிறது, சூசா நகரம் ஆர்ப்பரித்தது. காரணம் என்ன? மொர்தெகாய் என்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு நம்ம எதை மேன்மைப்படுத்த போகிறோம்? எதை நாங்கள் மேன்மைப்படுத்த போகிறோம்? அநேக நேரத்தில் நம்மை அறியாம நம்முடைய விலகிடத்தை மேன்மை பாராட்டுறோம், நம்முடைய சூழ்நிலைகள் நாம் மேன்மை பாராட்டுறோம். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால் உயர்த்தும் பொழுது, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய கரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். எதை விசுவாசிக்கிறீங்க? அமாவாசை மேன்மைப்படுத்தணுமா, கர்த்தரை மேன்மைப்படுத்தணுமா? நம்மளாம் அப்போஸ்தலன் பவுல் அதான் கலாத்தியர் எழுதும்போது சொல்றாரு, ஆவியில ஆரம்பிச்ச நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க? மாம்சத்துல போயிட்டு இருக்கீங்களே. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா கர்த்தர் கொடுத்த வீடியா நல்ல நாள்ல கிரக பிரசவம் வைக்க வேண்டாமா? கர்த்தர் 7 நாள் உண்டாக்கி ஏதாவது கெட்ட நாள் சொன்னாருங்களா? நீங்க விமர்சி பாக்குறீங்க. பக்கத்துல சொல்லுங்க, 7 நல்லதுதான் சொல்றாரு. ஆமென். எதை கர்த்தர் நல்லதுன்னாரோ அது கெட்டதுன்றது நம்ம ஸ்பெஷலிஸ்ட். ஆமென். உண்மையா இல்லைங்களா? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்லன்னாரு. இப்ப என்ன சொல்ற? நல்ல தனிமையா இருக்கிறது நல்லது இல்லை. எதெல்லாம் கர்த்தர் நல்லதுன்னாரோ அதெல்லாம் என்னது? நல்லது இல்லதுன்றது. எதுக்குங்க கல்யாணத்தை பண்ணி அதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணி நியூசிலாந்துல ஒரு வீட்டுல தங்கி இருந்தேன். நல்ல ஒரு திருமணமான அருமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைங்க. கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆச்சுது. நான் ஐயோ குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க போல இருக்குன்னு சொல்லி, அம்மா எத்தனை பிள்ளை வேணும்னு சொல்லுங்கம்மா, நம்ம ஜோம் பண்ணுவோம் அப்படின்னா, ஐயா பிள்ளை வேணாம்னா நாங்க இருக்கிறோம். என்னம்மா அப்படி சொல்றீங்க? நாங்களே படாத பாடுபடுறோம் ஐயா, அதுக்கு ஏயா இன்னொரு ஜீவன் அந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கஷ்டப்படுத்தணும்? எப்படி போயிடுச்சு பாருங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஹல்லேலூயா. மீகா 2:15 சொல்லுகிறது, ஏன் தேவன் ஒருவனை படைத்தார், அந்த ஒருவன் மூலமாய் பரிசுத்தமான சந்ததி உருவாக இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனம், இன்னைக்கு யாரை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம்? கர்த்தரையே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரை நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு? கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்கிற மனுஷன் மேல. அது நன்கு தேவஜனம் சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். நீங்க ஆண்டோட ஜோம் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனை கொடுப்பார். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில தவறுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலோசனையை கேளாதபடியினால. வேதம் அழகாக சொல்லுகிறது, யோசுவாவுடைய மூப்பர்கள் தேவனுடைய ஆலோசனையை கேளாதபடியினாலே ஆயி பட்டணத்தில் அவர்களை மேற்கொண்டார்கள். கர்த்தரோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நான் ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல எது ரொம்ப கஷ்டம்னா ஷாப்பிங் தான் ரொம்ப கஷ்டம். அப்படிதானே பாஸ்டர்? பாஸ்டர் பேய் வரட்டு கூட பயப்பட மாட்டாங்க. சிஸ்டர் ஷாப்பிங் கூட்டு போனா பயப்படுவீங்களே. அதுக்கப்புறம் இந்திய ஷாப்பிங் தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு வர கர்த்தர் 1க்கு 3 லேடிஸை கொடுத்துட்டார். 4 லேடிஸ். எங்க அம்மா, என் ஒய்ஃப், 2 பொம்பளை பிள்ளைங்க. நான் ஒரு ஆள் தான் பாய். அப்போ ஷாப்பிங் அவன் கிளம்பிட்டான்னா அங்கே அடிவேர் கலைஞர் கர்த்தாவே ஜபத்தில் இறங்க, கர்த்தாவே அவள் கண்களை திறந்தது. அந்த சரவணா சொல்லலாம் போனீங்கன்னா 9 மாடி வச்சிருக்கான் பாரு. எனக்கு எல்லா சாரையும் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனா இங்க மனைவி பிள்ளைகளுக்கு இருந்த
9 ஃப்ளோரும் போய் சேலையை பார்த்துட்டு 3வது ஃப்ளோர்ல இருக்கிற 5வது டேபிள் இருக்கிற சேலை கரெக்டா சொல்றாங்க. அவ ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்க ஆலோசனை கொடுங்கப்பா, ஷாப்பிங் சீக்கிரம் போய் கிருபை தாங்க. நீ நம்ப மாட்டீங்க, டக்கு டக்குன்னு ஷாப்பிங் முடிஞ்சிடும். வீட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தோம். கர்த்தர் அடியே ஜெபத்தை கேட்டார். கர்த்தருடைய ஆலோசனை. எந்த தேசத்துக்கு போகணும்? தேசம் நம்முடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதம். சின்ன சின்ன காரியங்களை ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஆலோசனையை கீழ்ப்படுத்தி பாருங்க. கர்த்தர் உங்களோடு செய்கிற காரியம் பயங்கரமாக. ஈசாக்குடைய வாழ்க்கையில அவன் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டான், கர்த்தருடைய ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். மொர்தெகாயுடைய வாழ்க்கையில கர்த்தரையே அவன் மேன்மை பாராட்டினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரம் நீங்க பேசுற வார்த்தைகள் அப்படியே நீங்க ரெக்கார்ட் பண்ணி திரும்ப கேட்டு பாருங்களேன். நம்முடைய பலகீனங்களை ரொம்ப மேன்மை பாராட்டிட்டு இருப்போம், உலகத்தை ரொம்ப மேன்மை பாராட்டிட்டு இருப்போம், பிரச்சனையை ரொம்ப மேன்மை பாராட்டிட்டு இருப்போம். பிசாசு நிறைய நேரம் ரொம்ப ஃபீல் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? என்னை விட இந்த கிறிஸ்தவ ஜனங்க தான் என்னை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என் அன்பு தேவ ஜனமே, உலகத்தில் இருக்கிற நம்மோடு இருக்கிற தேவன் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை அற்பமாய் பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை எப்படி மாத்த போறாரு? ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்த போறார். காரணம், நான் கர்த்தருடைய ஆலோசனை கேட்க போகிறோம், கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படிய போகிறோம், கர்த்தரையே நாங்கள் மேன்மை பாராட்ட போகிறோம். அப்படி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். Thank you Lord, thank you Holy Spirit of God, thank you Lord. ஆண்டவர் ஒரு தகப்பனை போல இந்த இடத்துல உலாவுகிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன், ஒரு தகப்பனை போல. Thank you Lord, thank you Holy Spirit of God. ஒவ்வொரு அறையில் இயேசு ஒரு தகப்பனை போல நிற்கிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல, விசேஷித்த ஒரு ஜனமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். விசேஷித்த ஒரு ஜனமா இருக்கும்படி ஆடுகளுக்கு பின்பதாய் சுற்றி திரிந்த தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் உயர்த்தின ஒரு கர்த்தர், பெலிஸ்திய தேசத்தில் பிழைப்புக்காக வந்த ஈசாக்கை தேசத்தை பிழைக்க பண்ணுகிறவனாய் மாற்றின கர்த்தர், எகிப்து தேசத்தில் அடிமையாய் நுழைந்த யோசேப்பை எகிப்து தேசத்தின் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறவனாய் மாற்றின கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய தேவனாய் என்னுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மனுஷன் உன்னை எப்படி பார்க்கிறான்றது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய கண்கள் நம்ம எப்படி பார்க்கிறது என்பது ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் கர்த்தர் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் நேரம் நம்முடைய இதயத்தை திறந்து பார்ப்போமா? ஆண்டவருடைய கண்களில் என் வாழ்க்கை பிரியமா இருக்கிறதா? ஆண்டவருடைய கண்களில் என்னுடைய குடும்பம் பிரியமா இருக்கிறதா? ஆண்டவருடைய கண்களில் என்னுடைய வேலை பிரியமா இருக்கிறதா? நான் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நான் நடக்கிறேனா? கர்த்தருடைய ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? கர்த்தருடைய நாமத்தை நான் மேன்மைப்படுத்துகிறேனா? என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பற்றி எரிகிற அக்கினி சூளை அவர்கள் மேன்மைப்படுத்தவில்லை, அக்கினி சூளைக்கு முன்பதாய் கர்த்தரை அவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள். என் அன்பு தேவ ஜனமே, தாவீது பெலிஸ்தியனுடைய பலத்தை மேன்மைப்படுத்தவில்லை, சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அவன் சொன்னான், நீ கோலும் தடியோடு வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. என் அன்பு தேவ ஜனமே, வெலன் உள்ளவனுக்காகிலும் வெலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவர்கள் லேசான ஒரு காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எதை நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? மொர்தெகாய் கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டினான். எஸ்தர் சொல்றா, ஐயா மாற்ற முடியாத சட்டம், நடக்காத ஒரு காரியம். என் அன்பு தேவ ஜனமே, ராஜா சொல்லுகிறான், என் சட்டத்தை என்னாலே மாற்ற முடியாது. ஆனா மொர்தெகாய்க்கு ஒன்று தெரியும், என் தேவன் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. இன்னைக்கு நாங்கள் எதை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவரே சரீரம் செத்து போச்சு. சாராள் சொல்லுகிறான், கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார்,
நானோ உன் செத்து போன கர்ப்பத்தில் இருந்து உனக்கு ஒரு சந்ததியை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 5 மீன் 5000 பேரை போஷிக்கப்படுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பஞ்ச காலம் பயப்படாதீங்க, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். பஞ்ச காலத்தில் நம்மை திருப்தியாய் சாப்பிட பண்ணுகிற கர்த்தர். அன்பு தேவ ஜனமே, எகிப்து தேசத்துல பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறான், கொடுமைப்படுத்துகிறான், ஆகாரம் கொடுக்கவில்லை, கடினமாய் ஒரு வேலைப்படுத்துகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு கேவலமான அவர்கள் ஒடுக்கினானோ அவ்வளவு கவலமாக அவர்கள் பெருகினார்கள். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகுவது தேவ சித்தம். இந்த பிரான்ஸ் தேசத்தில் எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால நீங்கள் பெருகுவதை யாரும் தடுக்க முடியாது. இந்த சபை பெருகுவதை யாரும் தடுக்க முடியாது. என் அன்பு தேவ ஜனமே, எதை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம்? எதை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம்? பேதுரு யோவான் சொன்னார்கள், எங்களிடத்தில் வெள்ளி இல்லை, எங்களிடம் பொன் இல்லை, ஆனா எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். இன்னைக்கு அன்பு தேவ ஜனமே, நாம சாதாரணமான ஜனங்கள் அல்ல, விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் விலகினத்தை மேன்மைப்படுத்தின நாட்கள் போதும், உன் சத்துருவை நீ மேன்மைப்படுத்தின நாட்கள் போதும், உன்னுடைய சூழ்நிலைகளை மேன்மைப்படுத்தின நாட்கள் போதும். உன் வாய்களை திறந்து கர்த்தரை மேன்மைப்படுத்து, கர்த்தரை மேன்மைப்படுத்து. ஹல்லேலூயா. குதிரைகளை அல்ல, ரதங்களை அல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உன் சத்துருக்கள் உன்னிடத்தில் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் கர்த்தரே இருக்கிறார். பயப்படாதே. Thank you Lord. தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா, நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீ என்னோடு வருவதினா.
அநேகர் ஆண்டவரே ஒரு பூட்டப்பட்ட கதவுக்கு முன்னாடி நான் நிக்கிறேன், ஆண்டவரே நீ நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை பயணத்துல கடக்க முடியாத ஒரு சுவர் உங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற மகனே மகனே, நீ வெட்கப்படுறதுக்காக இந்த சுவருக்கு முன்னாடி உன்னை கூட்டிட்டு வரல, நீ வெட்கப்படுறதுக்காக இந்த பூட்டப்பட்ட கதவுக்கு முன்னாடி உன்னை கொண்டு வரல. இந்த சுவரை உன்னை கூட நான் உடைக்க போகிறேன், இந்த கதவை உன்னை கூட நான் உடைக்க போகிறேன். நீ திறமையானதை அடைக்கிறவனாய் மாற போகிறாய், பூட்டக்கூடாதவனை திறக்கிற ஒரு மனுஷனாய் மாற போகிறாய். வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. பஞ்ச காலம் வருதா, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை பெரியது. கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். இடத்துல கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருடைய தலையின் மேல ஒரு கிரீடத்தை வைக்கிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு பிள்ளைகளே, என் ஆலோசனை கீழ்ப்படிந்து என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அநேக நஷ்டங்கள் வந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக நஷ்டங்கள் வந்தது. ஆனால் அந்த நஷ்டங்களை எல்லாம் எப்படி நான் லாபமாய் மாற்றினேனோ அப்படி உங்க வாழ்க்கையில லாபத்தின் நாட்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அநேகருடைய சிறைச்சாலை கதவுகளை கர்த்தர் உடைக்கிறார். இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆலோசனையின்படி எகிப்துக்கு வந்த யோசேப்புக்கு சிறைச்சாலை தான் காத்திருந்தது. ஆனால் அந்த சிறைச்சாலையை அரண்மனைக்கு போகிற, சிங்காசனத்துக்கு போகிற பாதையா கர்த்தர் மாற்றினார். சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமையோடு ஒப்பிட முடியவே முடியாது. பாஸ்டர், இந்த சபையை ரொம்ப ஆண்டவர் நேசிச்சு பார்க்கிறத நான் பார்க்கிறேன். பாஸ்டர், கர்த்தர் ரொம்ப பிரியமா பார்க்கிறார். கர்த்தர் சொல்றாரு, என் அன்பு மகனே, இந்த ஊழியத்தை மனுஷ ஞானத்தை நீ கொண்டு வரல மகனே, இந்த ஊழியத்தை மனுஷனுடைய அறிவுல நீ கொண்டு வரல, கர்த்தருடைய ஆலோசனைப்படி நீ செய்தாய் மகனே. ரமேஷ் ஆண்டவர் கரங்களை பிடிச்சு முத்தம் கொடுத்து சொல்றாரு, என் பாதத்தில் அமர்ந்திருந்து என் மகனே, நீ என்கிட்ட சொன்ன ஒரு காரியம் ஆண்டவர், நான் ஒரு வேத ஆண்டவரே, நான் ஒரு முட்டாள் ஆண்டவரே, நான் ஒரு ஞான குறைவுள்ளவன் ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி என் பாதத்தினை விழுந்தபடினால என் மகனே, கர்த்தர் அவனை அதிகமாக நேசிக்கிறேன். அநேகர் சொன்னார்கள், இவன் ஒரு முட்டாள், இவன் அறிவில்லாதவன், இந்த ஊழியம் சீக்கிரத்துல முடிவுக்கு வரும். ஆனால் மகனே, நீ என் ஆலோசனையின்படி நடந்து என் சத்தத்தை கீழ்ப்படிந்தபடினாலே இந்த ஊழியத்தை மகிமையா நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் இனி வருகிற நாட்களில் தேசத்தை அசைக்கிற ஒரு ஊழியமாய் உன்னிடத்திலிருந்து தோன்றுகிறவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். இந்த சபை அடுத்த தலைமுறை ஊழியத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு போகிறத நான் பார்க்கிறேன். அடுத்த சந்ததியை கர்த்தருக்கு எழுப்புகிற ஒரு ஊழியமாய் மாறுகிறத நான் பார்க்கிறேன். அற்பமாய் பார்த்தவர்களுக்கு முன்பதாய் கர்த்தருடைய ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். என் அன்பு தேவ சனமே, இந்த மாலை பொழுது ஒரு அற்புதத்தின் நேரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சுகத்தின் நேரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கர்த்தரை மாத்திரம் மேன்மைப்படுத்துங்க. எப்போது கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது நாவில் இருக்கும். மழையை அல்ல, மழையை பெயர்க்கிற தேவனை பேசுங்கள். எரிகோ மதிலை அல்ல, எரிகோ மதிலை தரைமட்டமாய் மாற்றுகிற கர்த்தரை உயர்த்தி பேசுங்க. யோர்தானை அல்ல, யோர்தானை உங்களுக்காக பின்னிட்டு ஓட போகிற கர்த்தரை உயர்த்தி பேசுங்க. எக்ஸால்ட் ஹிஸ் நேம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. இன்னும் 2 நிமிஷம் நான் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுறேன். என் அன்பு தேவ சனமே, உங்க பிரச்சனைகளுக்கு முன்பதாக கர்த்தரை உயர்த்தி பேசுங்க. எது உங்க பிரச்சனையா இருக்குது? கோலியாத் தாவீதுக்கு முன்னாடி நின்ற பொழுது தாவீது கோலியாத்தை மேன்மைப்படுத்தல, இஸ்ரவேலின் சேனையின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். இன்னைக்கு நண்பரே, உங்க வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தி பேசுங்க. கர்த்தரை உயர்த்தி பேசுங்க. அவரால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவரால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுகிற இயேசு கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் உயர்த்தி பேசுங்க. ஆண்டவர் உயர்த்தி பேசுங்க. கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான்கால்களைப் போல மாற்றி உயரமான ஸ்தலத்திற்கு ஏறி இருக்கும்படி செய்வார். எனக்கு விரோதமாய் எழுந்துகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவான். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதம் பில்லி சூனியம் இல்லை. என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். யெகோவா தேவன்
ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் நாவில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதி, அவரை உயர்த்தி கொண்டே இருங்க, அவரை உயர்த்தி கொண்டே இருங்க. என் பிள்ளைகளை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் துதிக்கு போகவில்லை. என் அன்பு தேவ ஜனமே, அக்கினி சூளைக்கவர் கம்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்க கவிக்கவர் கம்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, சத்துருவுக்கு வெட்கத்தை கொடுத்து என் தலையின் மேல கிரீடத்தை வைக்கவர் போதுமானவராய் இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், இல்லாதவர்களுக்கு இருக்கிறவரை பெயர்களை அழைக்கிறவர் தேவன் என் தேவனாய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன். என்னை கொண்டு அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். நான் காற்றை பார்க்க மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், ஆனால் என் பள்ளங்களை நிரப்புகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ ராமா ஷாகரலலா மரிமதுலபலபா. எல்லா சாபங்கள் முடிவுக்கு வருகிறது, எல்லா சாபங்கள் முடிவுக்கு வருகிறது. ஓ என் அன்பு தேவ ஜனமே, ரூத் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவள், சபிக்கப்பட்ட ஜனத்தை சேர்ந்தவள். ஆனால் கர்த்தரிடத்தில் அவள் வந்த பொழுது ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. மோவாபின் சாபம் ரூத்தை மேற்கொள்ள முடியாது, மோவாபின் சாபம் ரூத்தை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய செட்டைக்கு அடைக்கலமாய் வந்த அவளுக்கு இஸ்ரவேலின் தேவனுடைய ஆசீர்வாதம். தலைமுறைகளின் சாபத்தை கர்த்தர் முடிவு கொண்டு வருகிறார். உங்க வீட்டுக்கும் உங்க தலைமுறையின் சாபத்துக்கு சம்பந்தம் இல்ல. உங்க வீட்டுக்கும் உங்களுடைய முற்பிதாக்களுடைய சாபத்துக்கு சம்பந்தம் இல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. ஆமென். கர்த்தரை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம். கர்த்தரையே நாங்கள் உயர்த்தி பேசுவோம். கர்த்தருடைய ஆலோசனைப்படி நாங்கள் நடப்போம். கர்த்தருடைய ஆலோசனை கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து